ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 Wonder. இன்னைக்கு நம்ம லிமிட் பாயிண்ட் டெஃபினிஷன் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி சிஎஸ்ஐஆர் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லிமிட் பாயிண்ட் டெஃபினிஷன் பார்க்கலாம். A number A is said to be a limit point of a sequence xn if there exists a subsequence of xn converges to A. அப்படின்னா என்னன்னா, ஒரு நம்பரை நான் எப்போ அந்த சீக்வன்ஸோட லிமிட் பாயிண்ட் சொல்லுவேன் அப்படின்னா, அந்த நம்பருக்கு கன்வர்ஜ் ஆகிற மாதிரி உங்களால் ஒரு சப்சீக்வன்ஸ் கொடுக்க முடிஞ்சால் அந்த பாயிண்ட் ஏவை நான் லிமிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். Question number 1. The set 1 by n sin of 1 by n belongs to natural number has option A வந்து 1 limit point அந்த limit point 0ன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் B 1 limit point அந்த limit point 1ன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் C 1 limit point அந்த limit point -1ன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் D 3 limit points அந்த limit points எனக்கு -1 0 1ன்னு சொல்கிறாங்க. ஜூன் 2011 3 மார்க் சிஎஸ்ஆர் கொஷின் இது. ஓகே, கிவன் செட்டை நம்ம கிவன் செட் என்னவா கொடுத்துருக்காங்க, நமக்கு சீக்வன்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம an ஈக்குவல் டு 1 by n சைன் ஆஃப் 1 by n நம்ம ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். இஃப் xn converges to x then x is the only limit point of the sequence xn. இதுக்கு என்ன அர்த்தம், ஒரு சீக்வன்ஸ் எக்ஸ்ன்னு எக்ஸுக்கு கன்வர்ஜ் ஆச்சு அப்படின்னா அந்த எக்ஸு மட்டும்தான் எனக்கு லிமிட் பாயிண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ xn கன்வர்ஜஸ் டு எக்ஸாக இருந்தால் என்ன ஆகும், அதில் நீங்கள் எந்த சப்சீக்வன்ஸ் எடுத்தாலும் அது எல்லாமே கன்வர்ஜஸ் டு எக்ஸுக்கு மட்டும்தான் போகும். அப்போ நமக்கு லிமிட் பாயிண்ட் டெஃபினிஷன் என்ன, தேர் எக்ஸிஸ்ட் ஒரு சப்சீக்வன்ஸ் சொல்லணும் அந்த பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜ் ஆகிற மாதிரி. அப்போ இந்த கேஸில் நீங்கள் எந்த சப்சீக்வன்ஸ் எடுத்தாலும் அது எக்ஸுக்கு மட்டும்தான் கன்வர்ஜ் ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் த ஒன்லி லிமிட் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்என். ஓகே, இப்போ நம்ம கிவன் ஏஎன்னு கன்வர்ஜென்ட்டான்னு செக் பண்ணுவோம். கன்வர்ஜென்ட்னா என்ன பண்ணணும், லிமிட் அப்ளை பண்ணணும், அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், அது யூனிக்காக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா கிவன் சீக்வன்ஸை கன்வர்ஜென்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் கிவன் ஏஎனுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறேன். இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். ஏஎன் டென்ஸ் டு 0வாக இருந்து பிஎன் பவுண்டடாக இருந்தால் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன் பிஎன் எனக்கு ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே பார்த்தோன்னா சைன் ஆஃப் 1 by nன்றது பவுண்டட். ஏன்னா சைன் n எனக்கு என்னது, சைன் எக்ஸு பவுண்டட் பை 1. ஸோ சைன் ஆஃப் 1 by nனாலும் எனக்கு பவுண்டட் தான் வரும். தென் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 by n. அப்போ எனக்கு என்ன ஆகும், ஈக்குவல் டு 1 by infinity which is equal to 0. அப்போ இது ஒன்று பவுண்டட் ஆகிடுச்சு, தென் another one டென்ஸ் டு 0 ஆகிடுச்சு. Therefore limit n tends to infinity 1 by n sin of 1 by n equal to 0, which implies எனக்கு என்ன ஆயிடுச்சு, an is converges to 0. Converge ஆயிடுச்சுன்னா 0 is the only limit point of an. Therefore option A வந்து true, option B, option C, option D வந்து false. Okay, next question. Consider the interval -1, and a sequence an of element in it. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இன்டர்வல் எடுத்துக்கணும் -1, அந்த இன்டர்வல்குள்ளே தான் என்னோட ஏஎனோட எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, எந்த லிமிட் பாயிண்ட் எடுத்தாலும் -1லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும், ஓப்பன் இன்டர்வல்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பியில் வந்து எந்த லிமிட் பாயிண்ட் எடுத்தாலும் க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, சொல்கிறாங்க. ஆப்ஷன் சியில் லிமிட் ஏஎனுக்கு லிமிட் பாயிண்ட் ஒன்று இருந்ததுன்னா அது -1, 0, 1 மட்டும்தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் டியில் ஏஎனுக்கு -1, 0, 1ன்றது லிமிட் பாயிண்ட்டாகவே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. லிமிட் பாயிண்ட் டெஃபினிஷன் என்னது, தேர் எக்ஸிஸ்ட் எ சப்சீக்வன்ஸ், அது கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட்டை தான் லிமிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இங்கே நம்ம -1, இருக்க சப்சீக்வன்ஸ் இருப்போம். சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவோம், அதுதான் இங்கே லிமிட் பாயிண்ட்ஸாக இருக்கும். இப்போ நான் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன், an ஈக்குவல் டு 1 - 1 by n. இந்த சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு -1, தான் இருக்கான்னு பார்க்குறேன். அதுக்காக இந்த சீக்வன்ஸ் இருக்க டேர்ம் எல்லாமே 1 by 1 எலாபரேட் பண்ணி எழுதுறேன். அப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 1 - 1, எனக்கு பதிலாக 1 போட்டால், எனக்கு பதிலாக 2 போட்டால் 1 - 1 by 2, 3 போட்டால் 1 - 1 by 3 and so on. இதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் எனக்கு -1, தான் இருக்குது. இப்போ இந்த சீக்வன்ஸ் எங்கே கன்வர்ஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா லிமிட் n tends to infinity 1 - 1 by n which is equal to 1 - 1 by infinity. 1 by infinity வேல்யூ வந்து 0 which is equal to 1. கிளியராக 1 வந்து நமக்கு லிமிட் பாயிண்ட்டு தெரிஞ்சிச்சு. ஆப்ஷன் ஏல என்ன சொல்கிறாங்க, எந்த லிமிட் பாயிண்ட் எடுத்தாலும் அது ஓப்பன் இன்டர்வல் -1, தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு 1 வந்து லிமிட் பாயிண்ட்டுன்னு கிடச்சிச்சு. therefore ஆப்ஷன் ஏ வந்து ஃபால்ஸ். ஆப்ஷன் டியில் -1, 0, 1 லிமிட் பாயிண்ட்டாகவே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 1 வந்து லிமிட் பாயிண்ட்டுன்னு கிடச்சிருக்கு. therefore ஆப்ஷன் டியும் ஃபால்ஸ். இப்போ 1 more சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன், 1 by 2 - 1 by n.
இந்த சீக்வன்ஸை நான் எலாபரேட் பண்ணுறேன். எலாபரேட் பண்ணி பார்த்தா கிளியராக இந்த சீக்வன்ஸும் எனக்கு -1,1 இருக்குது. இப்போ இந்த சீக்வன்ஸ் எந்த பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ நான் லிமிட் அப்ளை பண்ணும். லிமிட் n tends to infinity bn equal to லிமிட் n tends to infinity 1/2 minus 1/n. n இருக்க இடத்துல இன்ஃபினிட்டி போட்டோம் அப்படின்னா 1/2 minus 0ன்னு வரும், which is equal to 1/2. கிளியராக 1/2 எனக்கு லிமிட் பாயிண்ட்டுன்னு ஆயிடுச்சு. ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் பாயிண்ட்டும் ஒன்று இருந்தால் -1 0 1 மட்டும்தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு இங்கே 1/2 ஆல்சோ ஏன் லிமிட் பாயிண்ட்டுன்னு கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் ஆப்ஷன் சி வந்து ஃபால்ஸ். ஆப்ஷன் பி என்ன சொல்கிறாங்க, லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு க்ளோஸ் டு -1,1 இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸை சூஸ் பண்ணுறேன். -1,1 இருக்க ஒவ்வொரு நம்பரையும் நான் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பராக எடுத்துக்கிறேன். அதை ஆர்பிட்டாக எப்படி எழுதலான்னா an ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு எழுதிக்கிறேன். ஆல்ஃபா பிலாங்ஸ் டு -1,1. கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸில் எனக்கு அது கான்ஸ்டன்ட் நம்பருக்கு தானே கன்வர்ஜ் ஆகும். அப்போ லிமிட் n tends to infinity an ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஆல்ஃபான்றது கிளியராக எனக்கு இங்கே லிமிட் பாயிண்ட் ஆகிடுச்சு. ஆல்ஃபானா எனக்கு என்னது -1,1 ஓப்பன் இன்டர்வல் இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன். இப்போ நம்ம எண்டு பாயிண்ட்டை செக் பண்ணணும். எண்டு பாயிண்ட்க்கு நம்ம கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எடுத்துக்கலாமேன்னு தோணும், ஆனால் எடுக்க முடியாது. ஏன்? கிவன் ஹைபாத்திஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏஎன்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் எனக்கு ஓப்பன் இன்டர்வல் -1,1 தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தால் இது கிவன் ஹைபாத்திஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் தவிர வேறு ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் எடுத்து எண்டு பாயிண்ட் இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஆல்ரெடி நம்ம an ஈக்குவல் டு 1 - 1/n அபோவ் எக்ஸாம்பிளில் ஃபைன் பண்ணியிருக்கோம். தேர்ஃபோர் 1 வந்து நமக்கு கிளியராக லிமிட் பாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ -1 வந்து லிமிட்டாக வரா மாதிரி நான் ஒரு சீக்வன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். அப்போ cn ஈக்குவல் டு -1 + 1/n. இதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் எனக்கு -1,1 இருக்கான்னு நான் பார்க்குறேன். கிளியராக எனக்கு இதுக்குள்ளே இருக்குது. இப்போ தேர்ஃபோர் லிமிட் அப்ளை பண்ணுறேன். அப்போ லிமிட் n tends to infinity -1 + 1/n ஈக்குவல் டு -1/1 + 1/infinity which is equal to -1 + 0 which is equal to -1. அப்போ -1 வந்து எனக்கு லிமிட் பாயிண்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. Therefore, set of all limit points of an equal to close to -1,1 which implies option B வந்து true.